நிஃப்டி 50 பாசிட்டிவ் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இருந்து. ஸோ நாம எதிர்பார்த்த லெவல் பாத்தீங்கன்னா 23,840 லெவல் தான் இன்னைக்கு எதிர்பார்த்தேன். பட் மார்க்கெட் வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் எப்போ கேப் அப்ல ஓப்பன் ஆகி 23,840. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் வரவே இல்லை. இங்க இருந்து வராமே நம்மளுக்கு அப்படியே அந்த இடத்துல கன்சால்டேட் பண்ணிட்டு அப் ட்ரெண்ட் போயிடுச்சு. ஸோ இதே தான் நம்மளுக்கு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லயும் அது பாருங்க கரெக்டா அந்த இடத்துல கன்சால்டேஷன் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் ஸ்ட்ராங் கன்சால்டேஷன் செல் பண்ற மாதிரி செல் பண்ணிட்டு ஸோ அங்க இருந்து மார்க்கெட் அப்படியே ஒரு ட்ராப் அடிச்சு சின்ன ரீட்ரெஸ் கரெக்ஷன் கொடுத்துட்டு அப் ட்ரெண்ட் போயிட்டாங்க. ஸோ இப்போ நாளைக்கு வந்து டியூஸ்டே நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே. ஸோ எக்ஸ்பைரி டேவை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஷார்ட் டர்ம் கன்ஃபர்மேஷன் லெவல் நான் கரெக்டா வச்சிருக்கேன். 150 கேப்பை ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மார்க்கெட் ரீட்ரெஸ்ட் எடுத்துச்சுன்னா இங்க இருந்து ஃபர்தரா நம்ம அப் ட்ரெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். 840 தான் நம்மளுக்கான அப் ட்ரெண்ட். இது இல்லாம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா 140ல இருந்து செல் தான் எதிர்பார்க்கிறேன். கேப் அப்ல ஓப்பன் ஆகாம நியூட்ரலா ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஜஸ்ட் இதுல பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ரீட்ரெஸ்ட் என்ட்ரி செல் எதிர்பார்க்கலாம். ஒன்ஸ் கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு இந்த கேப்பை ஃபில் பண்ணணும் 24,040 நம்மளுக்கு ஃபில் பண்ணிச்சு அப்படின்னா அங்க இருந்து டே ஹை வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் எதிர்பார்த்து அங்க இருந்து நெக்ஸ்ட் செல் ஆச்சு அப்படின்னா ரிவர்சல் என்ட்ரில டவுன் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் வீடியோ போயிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.